என்ற அத்தியாயத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பானா என்று யோசிக்கப்படக்கூடிய அளவிற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களிலே அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு வசனத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பானா என்று யோசிக்கப்படக்கூடிய அளவிற்கு எல்லா நபிமார்களுமே பெருமிதமாக கருதக்கூடிய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா நபிமார்களுமே பாசம் பொழியக்கூடிய அவர்களுடைய ஒரு உம்மத்தாக நாம் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சிலாஹித்து கூறியிருப்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அற்புதமாக சொல்கிறான், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் வ மலாயிகத்துஹு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றனர். முதல்ல அல்லாஹ் ஸலவாத்து சொல்வதை முதல்ல தன் நஃப்ஸின் மீது அல்லாஹ் அது கடமையாக ஆக்கி கொண்டதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். வ மலாயிகத்துஹு இன்னும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே சல்லு அலைஹி அந்த நபியின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு நபிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அங்கீகாரம் அந்தஸ்து சிந்திச்சு பார்க்கணும். எல்லா அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களை அழைத்து தொழுகுங்கள், அகீமுஸ் ஸலா தொழுகை நிறைவேற்றுங்கள், வ ஆத்து ஜக்காத்த ஈமான் கொண்டவர்களே ஜக்காத்தை கொடுங்கள், நோன்பை நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பை நோருங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜை வ அத்திமுல் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இப்படி சொல்லி வரக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி வரக்கூடிய வரிசையிலே அல்லாஹ் தன்னை இணைக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரிசையிலே முதலில் தன்னை இணைத்து அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்கிறேன் ஸலவாத், நான் சொல்கிறேன் நபியின் மீது ஸலவாத், என் மலக்குகளும் சொல்கிறார்கள், அடியார்களே நீங்களும் என்ன செய்யுங்கள், நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் இப்படி தன்னை அந்த வணக்கத்தில் தன்னை இணைத்து முதன்மையாளாக இணைத்து முதன்மை நபராக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் இங்கே கோடிட்டு காட்டியிருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை விட வேறு புகழ் தேவையே இல்லை. அல்லாஹ்வை விட புகழ்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? எல்லா தகுதியும் பெற்றவன் வல்ல ரப்புல் ஆலமீன், எல்லா தகுதியும், ஈடு இணை இல்லாதவன், அவன் நிகரில்லாதவன், அவன் தன் நபியின் மீது தானே புகழுகிறான் என்று அவனே சொல்லும்போது அதையும் மிஞ்சி புகழுவதற்கு வார்த்தைகளும் இல்லை, அதையும் மிஞ்சி புகழக்கூடிய தகுதியானவர்கள் யாருமே உலகில் இல்லை என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் கூட தகுதியே இல்லாத நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், தகுதியான அந்த நபி மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்க. தகுதியே இல்லாத நம்மை அழைத்து தகுதியான ஒருவன் நான் சொல்கிறேன், எனக்கு அடுத்து நான் என்னால் படைக்கப்பட்ட அமரர்களான மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தகுதியே இல்லாத நீங்கள், அருமையான பெரியோர்களே, இங்கே அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கணும். என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? மலாயிகத்துமார்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லாத நம்மையும் அந்த நபியை புகழக்கூடிய அந்த புகழ் மாலையில் நம்மையும் அல்லாஹ் இணைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அந்த நபியை புகழுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ புகழணும், நபியின் மீது ஸலவாத்து சொல்லணும். அப்போ ஸலவாத் என்பது வணக்கங்களில் மிக உயர்ந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். வணக்கங்களில் உயர்ந்த வணக்கமாக ஸலவாத் இருக்கிறது. அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறோம், துவா செய்கிறோம். இப்போ அந்த துவாவில் எடுப்பில் அல்லாஹ்வே என் கஷ்டத்தை போக்கு, அல்லாஹ்வே என் நோயை போக்கு,
அல்லாஹ்வே எனக்கு பொருளாதாரத்தை நிறைவாக கொடு, அல்லாஹ்வே நான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் என் குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு செல்வம் கொளிப்பதற்கும், நான் செல்லும் இடமெல்லாம் என்னை மரியாதையோடு வரவேற்கப்படுவதற்கும் நீ கிருபை செய் என்று இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துருப்பிலையே அந்த துவா கபூல் ஆகாது. எப்போது இந்த துவா கபூலாகும்? அல்லாஹ்வே உன் அருளையும் உனது அன்பையும் உன் கருணையையும் எங்களின் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ பொழிவாயாக என்று சொல்லிவிட்டு அடுத்து நமக்கு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை மட்டும்தான் கபூலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், பிரார்த்தனையில் அந்த பிரார்த்தனையின் துவக்கத்திலும் அந்த பிரார்த்தனையின் கடைசியிலும் ஸலவாத்து சொல்லாவிட்டால் அந்த பிரார்த்தனை அர்ஷுக்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அர்ஷுக்கும் பூமிக்கும் இடையிலே அந்த பிரார்த்தனை தொங்கிக் கொண்டிருக்கும். எப்போது ஸலவாத்து சொல்லி ஆரம்பித்து ஸலவாத்து சொல்லி அந்த பிரார்த்தனை முடிக்கப்படுகிறதோ அப்போது நேரடியாக இறைவனிடத்தில் அந்த பிரார்த்தனை சென்று அடைந்துவிடும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது முத்திரையாக இருக்கிறது. அஞ்சல் துறையில் ஒரு கடிதத்தை நாம் அனுப்புகிறோம், மேட்டர்லாம் எழுதியாச்சு, எழுதி போட்டாச்சு. அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டர் மீது சீல் வைக்கலன்னு சொன்னால் என்ன செய்யாது? போகாது. சீல் இடப்படாத தபால் எங்கேயும் போகாது, அது இடையில் கிடக்கும் எங்கேயாவது. அதே மாதிரி நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்று இறைவன் சமூகம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சீலாக முத்திரையாக இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமலுக்கும் சரி, எந்த ஒரு செயலுக்கும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி தான் எந்த ஒரு அமலையும் ஆரம்பிக்கப்படும். தொழுகையில் கூட கடைசியில் நம்ம என்ன ஓதுறோம்? ஸலவாத்தை ஓதித்தான் முடிக்கிறோம். ஸலவாத்தை ஓதித்தான் தொழுகையே நிறைவேற்றுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தொழுகை என்ற வணக்கத்தை அப்படி வச்சுட்டான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸில் ஸலவாத்தை பற்றி மிகுதம் உண்டு. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா அன் கஅப் இப்னு அஜ்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம், குல்னா யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்கிறது, நீங்கள் சொல்லித்தாருங்க, எப்படி நாங்கள் சொல்கிறது என்று நாங்கள் கேட்டோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். தொழுகையில் ஓதுறோம்ல அந்த ஸலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் நம்ம ஓதுறோம், கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் ஓதுறோம்ல இந்த ஸலவாத்தை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லி தர்றாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. இதையே சில வார்த்தைகள் முன்னும் பின்னும் அமைத்து பல விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்திருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அறிஞர் பெருமக்கள் சிலர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயக்கூல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை இப்படி சொல்லலாம் என்று சொல்லித் தருகிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஸல்லைத்து கமா ஸல்லைத்த அன்த வ மலாயிகத்துக அலா முஹம்மதின். யா அல்லாஹ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்கிறேன், எப்படி நீயும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொன்னீர்களோ அது மாதிரி நானும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறேன் என்று இந்த ஸலவாத்தை இப்படியும் சொல்லலாம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள்.
இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யக்கூல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்படியும் ஸலவாத்து சொல்லலாம். எப்படி என்றால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஷ்ஹதுக வ அஷ்ஹது மலாயிகத்தக, யா அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய மலக்குமாரையும் நான் என்ன செய்கிறேன், சாட்சியாக ஆக்குகிறேன். எதற்கு? நிச்சயமாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், நான் சொல்லிவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் ஸலவாத்து சொன்னதற்கு உன்னையும் சாட்சியாக்குறேன், உன்னுடைய மலக்களையும் நான் சாட்சியாக்குறேன் என்றும் ஸலவாத் சொல்லலாம் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். ஆக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்படியெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு அழகாக விளக்கி தருவதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை எந்த அளவிற்கு நாம் அதிகம் சொல்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது, அல்லாஹ்வுடைய அன்பு நம் மீது பெறுகிறது. காரணம், நமக்கு ஒரு தோழர் இருக்கிறார், நண்பர், அவருடன் நம்ம பழகிறோம். அவருக்கு இன்னொரு நண்பர் இருக்கிறார் என்று இருக்கும்போது அவர் என்ன செய்வார், நமக்கு அறிமுகம் இல்லாமலே நம்மளோட தொலைமை கொண்டுருவார். காரணம், அவருடைய நண்பரோடு நம்ம பழகிறதுனால நெருங்கி இருப்பதனால. இது மாதிரி அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம அன்பு கொண்டு அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதி வரும்போது அல்லாஹ் என்ன நினைக்கிறான், நம்முடைய நண்பர் மீது இவரும் ஸலவாத்தை அதிகமாக சொல்கிறாரு, நெருக்கமாக இருக்கிறாரு, பாசமாக இருக்கிறாரு, பரிவோடு இருக்கிறாரு, மரியாதையோடு இருக்கிறாரு, கண்ணியமாக நடக்கிறாருன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி நம்ம நண்பரோட நண்பர் என்று அல்லாஹ் நம்ம நண்பராக சேர்த்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நம்ம நேசரோட ஹபீபோட நண்பராக இவர் இருக்கிறாரு, இவரை நம்ம நண்பர் ஆக்கிடலான்னு அல்லாஹ் ஆக்கி கொள்வான். ஆக ஸலவாத்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சொல்லாக அந்தஸ்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழியாக ஸலவாத் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், அது ஜக்காத்துல் லக்கும், உங்களுக்கு ஜக்காத்தாக இருக்கும், பொருளாதாரத்தை பற்றி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யுஸக்கி ஜக்காத் கொடுப்பது என்பது ஜக்காத்தல் மாலை தூய்மைப்படுத்தும். ஜக்காத் என்றால் பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்ற பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்கிறாங்க, ஸலவாத்தை நீங்கள் சொல்லுங்கள், அது ஜக்காத்துல் லக்கும், உங்களுக்கு ஜக்காத்தாக இருக்கும் என்று சொன்னால் உங்களை பரிசுத்தப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான அருமருந்தாக இருக்கிறது ஸலவாத் என்பது. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது உங்களுடைய பாவங்களை போக்கும் அற்புதமான ஒரு மருந்தாகவும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. சல்லு அலைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபைன்ன ஸலாத்த அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்வது ஜக்காத்துல் லக்கும், உங்களுக்கு ஜக்காத்தாக இருக்கும், பரிசுத்தமானதாக இருக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு, வஸ்அலுல்லாஹ லீ அல் வசீலத்த, அல்லாஹ் இடத்துல எனக்கு வசீலாவை தேடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் வசீலத்து, அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு வசீலா தேடுவது என்று சொன்னால் எதை தேடுவது, எப்படி தேடுவது, வசீலாண்டா என்னன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா தரஜத்துன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து. வசீலா என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த உயர்ந்த அந்தஸ்து, அது உயர்ந்த இடம் சொர்க்கத்தில் அது இருக்குது, லா யனாலுஹா இல்லா ரஜுலுன் வாஹிதுன், ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த அந்தஸ்தான அந்த இடம் வழங்கப்படும், ஒரே ஒருத்தருக்கு தான் வழங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அன அர்ஜு அன் யகூன அனஹுவ,
அந்த ஒரு நபராக நான் ஆகுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். யார் சொல்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயர்ந்த அந்தஸ்து மறுமை நாளையில் வழங்கப்படும். அந்த அந்தஸ்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சுருக்கத்தில் இருக்கிறது. அது ஒரே ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்படும். அந்த ஒரு நபராக நான் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அதை எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லா இடத்துல கேளுங்க. நான் சுப்ஹானல்லாஹ். அதுதான் பாங்கு சொன்ன பின்பு நம்ம துவா ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்த தாமா வஸ்ஸலாத்துல் காயிமத்தி ஆத்தி சையீதனா முஹம்மதனில் வசீலத்தை. இந்த பாங்கு துவா கேட்ட உடனே, பாங்கு சொல்லி முடித்த உடனே நம்ம கேட்குறோம், ஆத்திஹில் வசீலத்தை, அந்த நபிக்கு வசீலாவை கொடு. வசீலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்குல்ல, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடு. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு துவாவை கேட்டதற்கு பின்பு யார் எனக்காக துவா வசீலா துவாவை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத்திற்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? இந்த துவாவை கேட்கணும். அந்த துவா கேட்பதனால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிந்துரை ஷஃபாஅத் கிடைக்கும். அந்த வசீலா, அந்த உயர்ந்த இடம், அந்த இடம் ஒரே நபருக்கு தான் கொடுக்கப்படும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நபி ஆசைப்படுறாங்க. நான் ஆசைப்படுறதை நீங்கள் எனக்காக எல்லா இடத்துல கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்ததை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அது சொர்க்கத்தில் நமக்கு அந்தஸ்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சொர்க்கத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கிறது. நபியோட இணக்கமாக நெருக்கமாக இருப்பதற்கும் அந்த ஸலவாத் என்பது காரணமாகவும் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறார், யா ரசூலுல்லாஹ், நான் உங்கள் மீது சில மணி நேரம் நான் ஸலவாத்து சொல்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ஷிஅத ஜிஅத கைருல் லக்கும், இன்ஷிஅத ஜித்த கைருல் லக்கும். இன்னும் நீ கூட்டிக்கிட்டேடா, நேரத்தை அதிகமாக்கிட்டேடா, அது உனக்கு நல்லதாக இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்தவர் சொல்கிறாரு, ஒரு நாளையில் கால் பகுதியை நான் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னும் நீ கூட்டிக்கிட்டால் உனக்கு நல்லா இருக்கும். ஒரு நாளில் பகுதியை உங்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூட்டிக்கிட்டால் நல்லா இருக்குன்றேன். நாலாவதாக அவர் சொல்கிறாரு, நாள் பூராவும் உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, உனக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸலவாத் என்பது மிக உன்னதமான ஒரு அமல், உயர்ந்த அமல். ஸலவாத்து சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது, பரிசுத்தம் அடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நம்முடைய நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து எடுத்து காண்பிக்கப்படுகிறது. எடுத்து காண்பிக்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். நமக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக அவர்கள் துஆ செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். நம்மிடத்தில் தவறு இருக்கும்போது அந்த தவறு மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் நமக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. தவறு நம்ம இடத்துல இல்லை, குறைகள் இல்லை என்ற போது நமக்கு இருக்கக்கூடிய நலவுகள், நன்மைகளை அதிகப்படுத்தும்படி அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? பிரார்த்தனை செய்கிறாங்க. நமக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்கும், நமக்காக வேண்டி நமக்குள்ள நன்மைகள் அதிகப்படுத்தப்படுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்கு காரணமாக ஸலவாத் இருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மலரும். நமது குடும்ப வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும், மன அழுக்குகள் போய்விடும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கிவிடும். ஸலவாத்து சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த இடத்துல இறங்குவதற்கு ஆயத்தமாக ஆகிவிடுகிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அனைவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா நேரங்களிலேயும் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். குறிப்பாக துஆக்களை சொல்வார்கள் கேட்கும்போது, கனவிலும் நனவிலும் அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று துஆவில் பிரார்த்தனையில் பெரியோர்கள், நல்லவர்கள், உலமா பெருமக்கள் எல்லாம் கேட்பார்கள். நாமளும் ஆமீன் சொல்லியிருப்போம். கனவுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது.
நனவில் சொல்லாமல் இருப்பது அது மிகப்பெரிய ஏமாற்றமாக அது ஆகிவிடும். நனவில் உயிரோடு வாழும்போது நாம் சொல்லாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு தரும் என்றால் மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் எங்கே தரும்? கபூரில் தரும். கபூரில் சில கேள்விகள் கேட்கப்படும். எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காமிச்சு இவர் யாருன்னு கேட்கப்படும். நம்ம இங்கே பார்க்கவா செஞ்சோம்? நம்ம பார்க்கலையில. ஆனால் பார்த்த நினைவை உண்டாக்குவது எது? அவங்கள காமிச்ச உடனேயே கபூரில் ஃபோட்டோ காமிக்கப்படுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபோட்டோ காமிக்கப்படும். நம்ம உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆலமுல் முஷாஹதா, கண்கூடான உலகம் இந்த உலகில் ஃபோட்டோ எடுப்பது, அது எடுப்பது, வீடியோ எடுப்பது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. கபூரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபோட்டோ காமிக்கப்படும். ஃபோட்டோ காமிச்சு இவர் யார் தெரியுமான்னு கேட்கப்படும். தெரியும்னு சொல்கிறக்கூடிய அந்த வார்த்தையை டக்குன்னு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள்தான் இறுதி நபி, உத்தம திருத்தூதர், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்று நம்ம டக்குன்னு சொல்வதற்கு நமக்கு நாவும் எழ வேண்டும், சிந்தனையும் ஒன்று சேர்ந்தால் போன்று அங்கே உதிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் இங்கே ஸலவாத்து சொல்கிறோமோ அதுதான் அங்கே பயன்படும் என்பதை இந்த நல்ல தருணத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நபியை காமிக்கும் போது டக்குன்னு சொல்லிடுவோம், எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கள் நபி என்று நம்ம கபூரில் சொல்வதற்கு காரணமாக இருப்பதே வாழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக சொல்வது தான். இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் அதிகமாக சொல்லுவோங்களா? ஒரு முறை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்பயுமே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். புகாரி ஷரீஃபில் பதியப்பட்ட ஹதீஸ், ஒருத்தர் ஒரு முறை ஸலவாத்து சொல்லிட்டா அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்லிட்டான். 10 முறை ஸலவாத்து சொல்லிட்டான்னு சொன்னால் இதே மாதிரி சொல்லுவான்ல, 10 ரஹ்மத்தை நம்ம மீது இறக்கிட்டான், 10 அருள் பாக்கியங்களை நமக்கு கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி 10 குற்றங்களை பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். இப்போ நம்ம 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 ரஹமத்தை அருள் பாக்கியங்களை பெற்றவர்களாக நாம் இந்த பள்ளியில் உட்காந்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பும் கூட நம்ம என்ன செய்யணும்? தொழுகை சலாம் கொடுத்து முடித்த உடனே, துவாவை முடிச்சோடனே ஸலவாத்து ஒரு முறை 2 முறை ஓதுறோம். இது நல்ல ஒரு பழக்கம். ஆனால் இது பிதுஅத்து, மார்க்கத்தில் சொல்லப்படாதது, தொழுகை முடிச்சோன்னு ஓதுவதற்கு எங்கேயும் கூறப்படாதது என்றெல்லாம் வேதாந்தம் பேசி நாம் அடைய இருக்கிற நன்மைகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி போயிடுச்சு. கடைசி காலம் இப்படி தான் வரும்ன்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட காலம் இது. அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அது ஆதாரம் இல்லை, இது ஆதாரம் இல்லை, அதுக்கு தலீல் இல்லை, அது புகாரில் இல்லை, இது முஸ்னதில் இல்லை என்று இது ஆதாரப்பூர்வம்னா ஹதீஸ் அல்ல என்று சொல்லி நம்மளை எந்த அமலையும் செய்ய விடாத அளவிற்கு குர்ஆனுக்கு ஒரு காலத்தில்ங்க அவ்வளவு கண்ணியம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம சமூகம் குர்ஆன் மேலே இருக்குன்னு சொன்னால் அது கீழே காலை கூட நீட்ட மாட்டோம், அவ்வளோ மரியாதையாக இருந்தோம். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிப்லாவின் திசையில் எச்சி கூட துப்ப மாட்டான், அந்த பக்கம் கிப்லா இருக்குன்னு சொல்லி. இப்படியெல்லாம் இருந்ததை லேசுபடுத்தி விட்டானுங்க. ஆதாரம் இல்லை, கிப்லா அந்த பக்கம் இருக்கிறது, குர்ஆன் மேலே இருக்குது, காலை நீட்டக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஒரு பொருளை எந்த அளவிற்கு உள்ளத்தில் நம்ம மரியாதை நினைத்து கொண்டு இருந்தோமோ அது மரியாதை அது உள்ளத்தில் அந்த மரியாதை இருக்கிற வரைக்கும் தான் நாம் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும்.